நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். எப்படி இந்த கதையை ஆரம்பிக்கிறது? என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவர் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கலைஞன். என்னை தெரியுமா. மாமா உங்களுக்கு கொரோனா இல்லைல்ல? டேய், எவ்வளோ வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுற, இதை தானடா நீ முதல்ல கேட்ப. மாமா நான் இப்போ எப்படி கேட்டாலும் அப்படி தான் அர்த்தம் மாமா. நாங்கள் எந்த காலத்து பசங்க எதாக இருந்தாலும் டேரெக்டாக கேட்டு தான் பழக்கம். டேய், அப்போ நான் என்ன அந்த காலமா? ஃபால்ஸ் கண்டிப்பாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். 1 வீக் முன்னாடி ஃப்ரெண்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னா மாமா. எங்க கொரோனா டைம் போது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். மாமா ஃபால்ஸ்க்கு போக சான்ஸ் கிடைச்சா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போக முடியும்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் தானே மாமா. என்னவோங்க நீங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க. கண்டிப்பா ஒரு செக் போஸ்ட் பிரேக் போறோம். செக் போஸ்ட்டை பிடிச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பிடிக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆக மொத்தம் எல்லாம் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் தானே மாமா. திஸ் இஸ் பேட் டாட். திஸ் இஸ் வெரி வெரி பேட். ரிஸ்க் எடுக்கிறோம், ஃபால்ஸ்ல குளிக்கிறோம். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபால்ஸ் ஓபன் ஆனது கூட்டம் போடும். கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லா மெஷர்ஸும் எடுக்கிறாங்க. ஃபால்ஸ் ஓப்பனாக இருக்க வாய்ப்பே இல்லை மாமா. ஷேடல் பேக்கில் வேணா ஷூஸ் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்துக்கோங்க, நம்ம ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஏங்க எனக்கு அப்புறம் கெட்ட கோவம் வந்துருங்க, வேணாங்க. என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? அது பழைய சாதமும் காரக்குழம்பும் தான். ஒருவேளை நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்தியாவில் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். அதில் இல்லாத சத்தே கிடையாது. ஆனால் யாருக்குமே அதோட அருமை பெருமையே தெரியறதில்ல. ஆனால் நான் ஏன் இது ஒரு பூனை மாதிரி சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா, சத்தமே இல்லாமல். மணி இப்போது காலையில் 3. இந்த டைமில் ஒரு குட்டி சவுண்ட் வந்ததுன்னா கூட நம்ம ஜூனியர் ஏஞ்சிடுவாப்பில். ஏஞ்சிட்டாருனா ரைடெல்லாம் மூட்டை கட்டி ஓரம் கட்ட வேண்டியது தான். அவரை தாளாட்டி மறுபடியும் தூங்க வைக்கிறதுக்கு சாலிடாக 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளால் ரைட் போக முடியாது. ஸோ சைலண்ட்டாக தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். இப்போது மக்களே, ஒரு பெரும் குழப்பத்தோடு தான் இந்த ரைடே ஆரம்பிச்சுது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளாஷ்பேக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை டீட்டெயிலாக சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. மக்களே, நான் என்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு என்றைக்கா சொல்லியிருக்கேன்னா, இன்றைக்கி சொல்கிறேன். நான் சிங்கப்பூரில் MBA படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் அங்கேயே ஒரு யூனிவர்சிட்டியில் கண்ட்ரி ஹெட்டாக ஒர்க் பண்ணேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்தியா வந்துட்டேன். ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு 3 கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆனேன். எல்லாமே என்னோடய சொந்த கம்பெனிங்க. நானும் யாமினியும் சேர்ந்து தான் எல்லா கம்பெனியுமே பார்த்துக்கிட்டோம். இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போது பிஸ்னஸ் எல்லாம் டவுன். அதனால் இருக்கிறத காப்பாற்றிக்க இன்னும் டபுள் மடங்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஏன் ப்ரோ டெய்லி வீடியோஸ் போட மாட்டேறீங்க அப்படின்னு. மக்களே, உண்மையிலே எனக்கு போடணும்னு ரொம்ப 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 ஆசை தான். பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வேலைக்கே நேரம் பார்த்தாதப்போ எப்படி பைக்கில் ஊர் சுற்றுறது மக்களே. பட் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தானே இறங்கணும். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி ரைட் போனாலே பெரிய விஷயம். நான் இப்போலாம் 3 AM to 3 PM தான் ஷார்ட் ரைட்ஸ் பண்ணுறது. ஸோ ரைட் போகிற டேஸ்லாம் என்னோடய எல்லா ஒர்க்குமே எல்லா மீட்டிங்ஸுமே 4 to 9 PMக்கு மாற்றிடுவேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். மாமா கிளம்பிட்டீங்களா? ஏய், இன்னொரு 10 மினிட்ஸ்டா, கிளம்பிடுவேன். ஏய் கோபி. சொல்லுங்க. ஏய் ஷோராடா? ஷோரா தெரியுமாம்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் 1 வீக் மேலே தான் போயிட்டு வந்தாங்க. நீங்கள் அதை ஏன் 10 வரைக்கும் மேலே கேட்டுட்டு இருக்கீங்கம்மா? ஓகேடா கூல்டா. ஓகே டன் போலாம். மாமா கெத்து பண்ணுறோம், சும்மா திருக்கி விடுறோம். அஜித் ஃபேனாடா நீ? எஸ் அஃப்கோர்ஸ், அப்படி தான் இருக்கும். டேய் நல்லவனே, எப்பரா இருக்க? தூங்கியா இல்லையா? இருக்கு, போட்டுக்கா இப்பவே. சரி ஓகே. ரைடிங் கியர்ஸ்னு என்கிட்ட இருக்கிறது ஒரு ஜாக்கெட் மட்டும்தான். நான் கன்னியாகுமரிக்கு போன வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதை நான் இன்றைக்கி போடல, ஏன்னா அதையும் போட்டுக்கிட்டா போலீஸ் நண்பர்கள் என்னை ஓரம் கட்டி கேள்வி கேட்பாங்க. சட்டம் அதோட கடமையை செய்யும். அதனால் பெருசாக அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சிம்பிளாகவே ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. இப்போது சென்னையிலேருந்து ஆந்திரா கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து 2 செக் போஸ்ட்டில் செக்கிங் நடக்கும். அது 2த்தையும் நம்ம தாண்டணும். அப்படி தாண்டினா தான் நம்மளால் தடாக்கே போக முடியும்.
10 வருஷம் கழிச்சு இந்த ரோட்டில் ஓட்டுறோம். செக் போஸ்ட் வந்து தாண்டியாச்சு, ஆல்மோஸ்ட் கிளியர். செகண்ட் செக் போஸ்ட் கூட தாண்டியாச்சு. அங்கே வாய்ஸ் கழிச்சு வண்டி ஓட்டுறான்ல, அவன் இந்த மாமா மாமான்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா உண்மையிலேயே என் மாமா பையன் கோபி. இந்த ஃபால்ஸுக்கு போகலன்னு ஐடியா பண்ணதே அவன் தான். ஆப்ரேஷனே இல்லை போல இருக்குடா. இப்படி பாழடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளோ பிளாக் பண்ணாங்க தெரியலையே. பாலை விட ஃப்ரீ விட என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் எனக்கும் அந்த ஃபால்ஸ்க்கும் நடுவில் வேறு யாருமே இல்லைன்னு நினச்சேன். பட் அந்த செக்யூரிட்டி அங்கிள் வந்துட்டார். மைண்டுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் வேறு லெவலில் சவுண்டாக பேசுது. மக்களே, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபால்ஸ் தண்ணி நம்ம மேலே ஒரு சொட்டு கூட படாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய அவமானம் இல்லைன்னு மனசில் ஒரு எண்ணம். சார், எனக்கே இப்படிலாம் மனசில் தோணுதில்ல. இதெல்லாம் ஏன் நான் ஒரு தோல்வியாக பார்க்கணும்? இன்னொரு நாள் எல்லாம் சரியானதுக்கப்புறம் வந்து ஃபன் பண்ணால் போச்சு. நடந்ததை யாமினி கிட்ட ஃபோனில் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவள் சொன்னது கரெக்டு தான். நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பேட் எக்ஸாம்பிளா அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பட் தென்னரசி பையன் சோட போக மாட்டான். நம்மக்கிட்ட தான் ட்ரோன் இருக்கே மக்களே. நியரஸ்ட்டு வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துடலான்னு ட்ரோனை ஒரு தூக்குனேன். ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு தான். தண்ணிக்கான அறிகுறியே கண்ணில் படல. சரி, காற்றுல இருக்க ட்ரோன் தான் நம்மளை காலை வாரிடுச்சு, கையில் இருக்கிற கூகுளையாவது கேட்போன்னு மேப்பில் போட்டால் 4.3 கிலோமீட்டர்ஸ் 1 hour நடக்கணுமா ஃபால்ஸ்க்கு? ஆமாம். ரிஸ்க் எடுப்போமா? இதுக்கெலாம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வந்த வேலை நடக்காதுன்னு பேசாமல் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வெறும் பாட்டிலு, பிளாஸ்டிக்கு, டின்னு இல்லை, இது அவ்வளோ அவங்க செக் பண்ணி அனுப்புகிறப்பவே இவ்வளோ இருக்குது. இல்லை இன்னும் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவ்வளோ. அங்கே மேலே ட்ரெக்கிங் போகிறப்போமா இவங்க எவ்வளோ செக் பண்ணி அனுப்பலாம், அங்கே மேலே பாட்டில் கிடக்குது. அங்கே போய் சரக்கு வச்சு பாட்டில் திருப்பி எடுத்துட்டு வந்துருவானுங்களா? அதுவும் பண்ண மாட்டாங்க, அங்கேயே போட்டுறாங்க. அதுவும் உடச்சி போடுறாங்க. ஏதோ ஸ்டைல் நினச்சின்னு பண்ணுதுங்க. கூழாங்கல் இருக்கிற பாதையில் நடக்கிறது இதுதான் எனக்கு முதல் தடவை. ஸ்டேஜஸ் ஆஃப் ரிவர்ஸ்னு ஜாகிரஃபியில் எங்கள் மீரா மிஸ் சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. போன vlogல நதி முடிகிற இடத்த பார்த்தோம், இப்போ ஆரம்பிக்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். தண்ணி முட்டி மோதி கற்களை தேய்ச்சி உடச்சி போட்டது தான் இந்த அழகான கூழாங்கற்கள். பல ஆயிரம் வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நீர்வீழ்ச்சியும் அதால் ஆன ஓடைகளும் சேர்ந்து வரைஞ்ச ஓவியமாக தான் இது என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இது எல்லாமே காலையில் 3 மணிக்கு எந்திரிச்ச எஃபெக்ட். எனக்கு தெரியும். அப்படியே நடந்து 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 நினச்ச இடத்துக்கு வந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மி தான், பட் என் தாகத்தை தணிக்கிறதுக்கு இந்த தண்ணி போதும்னு நினைக்கிறேன்.
நான் எந்த தாக்கத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எப்போயாச்சும் வேலை டைட்டாக இருக்கும்போது மக்களே ஒரு சமயம் டென்ஷன் ஆகி அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது. அடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனையே மனசுக்குள்ளே போய் உக்காந்துக்குமா. அப்போ எல்லாம் யூடியூப்பில் நேச்சர் மியூசிக்னு டைப் பண்ணி இயர்ஃபோன்ஸை என் காதில் மாட்டிக்கிட்டு தூங்க ட்ரை பண்ணுவேன். நீங்கள் கூட வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் கொட்டி கிடக்கிற ஒரே மியூசிக் வாட்டர் ஃபால்ஸ், ரிவர் வாட்டர் சவுண்ட்ஸ் அதாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு அது தேவைப்படல மக்களே. படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களே? சும்மா சொல்லுங்கள், நான் வருத்தப்பட மாட்டேன், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். மக்களே, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலன்னு. இனிமே வாழ்க்கையில் சமூக இடைவெளி, மூஞ்சில் ஒரு மாஸ்க்கு, உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி, இதை பக்கவாக ஃபாலோ பண்ணிவிட்டு முன்னேறி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம சிஎம் சொல்கிற மாதிரி விழித்துடு விலகிரு, அதில் எனக்கு பூர்ண உடன்பாடு. ஆனால் வீட்டிலே இருந்துட்டா பொழப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம் மக்களே. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் யதார்த்தம். சரி 3 மணிக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கணும் மக்களே. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த லாக்டவுனில் யார் சம்பாரிச்சாங்களோ இல்லையோ, இந்த ஜூம் மீட்டிங்காரங்க செம்மையாக சம்பாரிச்சிருப்பானுங்க. இந்த ஜூம் யூசர்ஸ்க்கு தான் என்னோடய ஃபீலிங் புரியும். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆன் த வேல புழல் லேக் இருக்குது. எங்கள் முத்தன் நான் அங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரை பார்க்கணும். அவரை பார்த்து ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபர். அவரை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். லிங்க்கை வந்து ஒரு கார்டில் போடுறேன். இதுதான் முதல் தடவை நான் யூடியூப் வீடியோஸில் கார்டு போடுறதுன்னு நினைக்கிறேன். முத்தண்ணாவோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு கோபியும் நானும் கிளம்பியாச்சு. நான் வந்து சைடு தானே, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா டைம் இல்லை, 3 மணிக்கு மீட்டிங் இருக்கு. டேக் கேர், பத்திரம், பாய். ஓகே சரி பாய். டேய் நல்லவனே, நியாயமாடா நீ பண்ணது? பண்ணாருமே இல்லையா? பண்ணிட்டான் இல்லைன்னு சொல்ல முடியாது, பண்ணாதான் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மக்களே, சும்மா சொல்லணும்னு சொல்லலை, என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இலக்கு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம மேற்கொள்கிற பாதையும் அதில் கிடைக்கிற நல்ல அனுபவங்களும் வெற்றியும் தோல்வியும் அதுதான் நம்ம போய் சேர்கிற இலக்கை விட ரொம்ப ரொம்ப முக்கியம்னு என் மனசுக்கு படுது. டெஸ்டினேஷன்ஸை விட ஜேர்னி தான் மக்களே இம்பார்ட்டண்ட். நான் எதுவும் தப்பாக சொல்லலைன்னு நம்புகிறேன். பட் கோபி சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தானே மக்களே. இப்படிக்கு கோபியுடன் அருண் என்னும் நான். அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்குறியா, உதவி கேட்குறியா? நீட கேட்டு பார்த்தா வேலைக்கு அவ்வளோன்னு ஒன்று இப்போ இந்த பையனை பாருங்கம்மா. பையன் மாட்டிக்கிட்டான் பாரு. ஏமா டேய், உன்னதான் உதவி கேட்குறான்டா, அவன் மாட்டிக்கினானா? அவன் வரமாட்டானா? அவன் பாரு அதுதான். கொஞ்சம் வாங்கண்ணே, பாவண்டி கெஞ்சுறான்டி அவன்.